நிலா, அஹ், இன்னைக்கு நீ தென்றலோட ஆபீஸ் போறல? ஆமா தான். இங்க பாரு நிலா, ஆபீஸ்ல முக்கியமான முடிவு எதுவா இருந்தாலும் அது தென்றல் மட்டும்தான் எடுக்கணும். நீ முந்திரி கோட்டை மாதிரி நடுவுல பூந்து தென்றலுக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணிடக்கூடாது. புரியுதா? அப்போ என் அக்காவுக்கு மூளை இருக்கு, எனக்கு மூளை இல்லைன்னு சொல்றீங்களா? என்ன நிலா, நான் ஒன்னும் உன்னை அப்படிலாம் எதுவும் சொல்லல. நீ புத்திசாலி தான், ஆனாலும் இது உனக்கு தெரியாத பிசினஸ். தென்றல் ஆல்ரெடி மீடியால இருந்ததால அவளுக்கு இதை பத்தி ஓரளவுக்கு தெரியும். இப்பதான் ஒரு புது கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் நிலா, தென்றலுக்கு இந்த டிஜிட்டல் ஒர்க் விஷயத்துல எல்லாம் தெளிவா தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் சொல்றேன், நீ கொஞ்ச நாள் உங்க அக்கா கூட இருந்து அந்த பிசினஸ முழுசா கத்துக்கோ, மைண்டை டெவலப் பண்ணிக்கோ. போக போக உனக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா அதை உன் அக்கா கிட்ட சொல்லிப்பாரு. உன் அக்கா ஒத்துக்கிட்டானா ஓகே, இல்லனா அதை அப்படியே விட்டுரு. அதை விட்டுட்டு நான் சொன்ன ஐடியாவை நீ கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும்னு தென்றல் கிட்ட ஆர்குமெண்ட்ல பண்ணக்கூடாது. புரியுதா? நம்ம கம்பெனில கூட நான் ஆரம்பத்துல ஜாயின் பண்ணப்போ அப்பா என்கிட்ட தனியா எந்த ப்ராஜெக்டும் கொடுத்ததில்ல. ஒரு ப்ராஜெக்டை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி பிசினஸ் பேசுறது, எப்படி கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்றது, ஸ்டாஃப்ஸ் கிட்ட எப்படி வேலை வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்த அப்பா தான் எனக்கு பொறுமையா சொல்லி கொடுத்தாரு. அவரை பார்த்து தான் நான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன். அண்ட் தென் எனக்கு பிசினஸ்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் எடுக்கிற முடிவெல்லாம் சரியா இருந்தது. அது எங்க அப்பாவுக்கும் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா என்ன ஆபீஸ்லயே ஃப்ரீயா விட்டாரு. அதே மாதிரி இப்ப நீயும் தென்றல் கூட சேர்ந்து பிசினஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா கத்துக்கோ. அதுக்கப்புறம் நீ செல்ஃபா டெசிஷன் எடுக்கிறத பத்தி எல்லாம் யோசிக்கலாம். ஓகேவா? எப்பவுமே அக்காவை பத்தி தானே பெருமையா பேசுவீங்க, என்னத்த சொல்றது? நிலா, ஐயோ சாரி, நான் அப்புறம் வரேன். தென்றல், இல்ல நான் யதார்த்தமா தான் உள்ள வந்துட்டேன், சாரி. பரவாயில்ல தென்றல். இப்ப கூட நான் நிலா கிட்ட உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன பத்தியா? ஆமா தென்றல், ஆபீஸ்ல தென்றல் சொல்ற மாதிரிலாம் நடந்துக்கோ. அதே மாதிரி தென்றலுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் செய்யாத. தென்றல் கூட சேர்ந்து சீக்கிரமா பிசினஸ கத்துக்கோன்னு நிலாக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? சரிக்கா, இப்ப நீ என்ன விஷயமா உள்ள வந்த? இல்ல, நானும் சித்துவும் ஒரு முக்கியமான கிளையண்ட்டை மீட் பண்ண போறோம். அதனால நீ மட்டும் இப்போ ஆபீஸ்க்கு போ, நாங்க கொஞ்சம் லேட்டா தான் வருவோம். சரிக்கா? நிலா, தென்றல் ஆபீஸ்ல இல்லன்னு நீ பாட்டுக்கு ஏதாவது இஷ்டத்துக்கு சொதப்பிடாத, புரியுதா? ஆகாஷ், என் தங்கச்சி புத்திசாலி பொண்ணு, அவ எல்லாத்தையும் நல்லபடியா தான் ஹேண்டில் பண்ணுவா. என்ன நிலா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஆபீஸ்ல ஏதாவது முக்கியமான விஷயம்னா நீ எனக்கு கால் பண்ணு, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். ஆண்டாள் பாட்டை சொல்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நம்மள முட்டாளதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நான் புத்திசாலிதான் நிரூபிச்சு இவங்களுடைய தப்பான நினைப்ப நான் உடைக்கிறேன். அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்காமலே போயிடும், கண்டிப்பா கிடைக்கும். அப்ப பாத்துக்கிறேன். என்ன யாழ், நீ காலையிலேயே சின்சியரா வேலை செய்ய ஆரம்பிச்ச போல இருக்கு. வேலை செய்யறதுக்கு தானே ஆபீஸ்க்கு வராங்க. பரவாயில்லையே, நீ இவ்வளவு பொறுப்பான பொண்ணா? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல, காலையில நான் உன் வீட்டு வழியா தான் பைக்ல வந்தேன். நீ மட்டும் அங்க இருந்திருந்தா உன்னை அப்படியே பிக்கப் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி உன்னை அங்க காணோம். நீ எப்ப கிளம்பி வந்த? நான் முன்னாடியே கிளம்பிட்டேன். ஒருவேளை நான் அங்க இருக்கும்போது நீ என்ன பிக்கப் பண்ண வந்திருந்தா கூட நான் உன் பைக்ல எல்லாம் வந்திருக்க மாட்டேன். ஏன் 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 பைக்ல வர மாட்டேன்? பைக்ல உன்னையும் என்னையும் சேர்ந்த மாதிரி பார்த்தா எங்க ஏரியாவில இருக்கிறவங்களாம் என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க? நல்லா இருக்கே கதை. அப்ப சித்து கூட மட்டும் பைக்ல போற வர அப்ப மட்டும் ஏரியாவில ஒன்னும் நினைக்க மாட்டாங்களா? எங்க ரெண்டு பேரையும் யாராவது பார்த்து தப்பா நினைச்சா கூட நான் சந்தோஷம் தான் படுவேன். என்னது சந்தோஷப்படுவியா? ஏன்னா எனக்கு சித்துவ ரொம்ப பிடிக்கும். ஏன் உனக்கு தெரியாத மாதிரி கேக்குற? சரி,
அப்ப நீ அவன பைக்ல போகும்போது உனக்கு தெரிஞ்ச யாராவது உன கூப்பிட்டு ஏமா பொண்ணே அந்த பையன் யாருமான்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ? ஹி இஸ் மை பாய் ஃப்ரெண்ட்னு சந்தோஷமா சொல்வேன். அடி பாவி, உனக்கு அவ்வளவு தைரியமா? காதல்னு வந்துட்டா தைரியம் தானா வந்துரும் சிறுத்தை. இப்ப எதுக்கு முறைக்கிற? நீ அப்பப்ப காமெடி பண்ற பாரு, அப்பதான் உன்னை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி மூஞ்சிய சீரியஸா வச்சிட்டு இருக்கும் போது மரத்துல கூட ஏதோ ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருக்குமே, அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் தாவி சொரிஞ்சிட்டு இருக்குமே, அந்த மாதிரி இருக்கு. என்ன பார்த்து குரங்குன்னு சொல்றியா நீ? பரவாயில்லையே, உடனே கண்டுபிடிச்சிட்ட. ரொம்ப புத்திசாலியா நீ? வேணா, பயங்கரமான கோவக்காரனானு தொட்டியை தூக்கி தலையில அடிச்சிருவோம் பாத்துக்க. யாருகிட்ட? குட் மார்னிங் மேடம். என்ன இது, ஆபீஸா இல்ல சந்த கடையா? 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. அரட்டை அடிக்காம 2 பேரும் வேலையை பாருங்க. சரிங்க மேடம். இவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதானே, உனக்கு நிலா தென்றல் என்ன பிடிக்குமா? உனக்கு சித்துவ மட்டும் தான் பிடிக்கும். ஆமா, எனக்கு சித்துவ மட்டும் தான் பிடிக்கும். சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம் என் கேபினுக்கு வந்துட்டு போ. ஓகே மேடம். யார், நிலாவா? ஆமா. ஓ போ, உனக்கு பிடிக்காதவங்க உன்னை கூப்பிடுறாங்க, போ. போனதுக்கு அப்புறம் பெரிய ரிவார்டா கொடுப்பாங்க, வாங்கிட்டு வா, போ. யாரா இருந்தாலும் முதல்ல நம்ம தலையிலே கொட்டுறாங்க. இதுக்கப்புறம் ஆபீஸ்க்கு ஹெல்மெட் போட்டு தான் வரணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இங்க இருந்து ஃபைல்ஸ் எல்லாம் எங்க? அது தென்றல் மேடம் ஈவினிங் ஆபீஸை விட்டு போகும்போது எல்லாத்தையும் டிராயர்ல வச்சு பூட்டிட்டு போயிடுவாங்க மேடம். அப்போ அந்த டிராயர் சாவியாவது எங்க? அது எனக்கு தெரியல மேடம். ஒருவேளை தென்றல் மேடம் கையில எடுத்துட்டு போயிருப்பாங்க. சரி, சிஸ்டம் ஆன் பண்ணலாம்னா பாஸ்வேர்டு தெரியல. பாஸ்வேர்டு என்ன? அது எப்படி மேடம் எனக்கு தெரியும்? அப்புறம் இந்த ஆபீஸ்ல உனக்கு வேற என்ன தெரியும்? எது கேட்டாலும் உனக்கு தெரியலன்னு சொல்ற. சும்மா வெட்டியா டெய்லி ஆபீஸ்க்கு வரது, யார்கிட்டயாவது பல் இழிச்சிட்டு அப்படியே பேசிட்டு ஈவினிங் ஆனதும் அப்படியே கிளம்பி போயிடுறது. மாசம் மாசம் சம்பளம் மட்டும் கரெக்டா வாங்கிடுவல்ல? போ. அக்கா அப்படி என்னதான் பாஸ்வேர்டு வச்சிருப்பா? பெருசா என்ன வச்சிருக்க போறா? அப்பா பெரியோ இல்ல அம்மா பெரியோ தான் வச்சிருப்பா. ட்ரை பண்ணி பாப்போம். முதல்ல அப்பா பேரை போடுவோம். அப்போ அப்பா பேர் இல்லையா? சரி, அம்மா பேர் போடுவோம். அம்மா பேரும் இல்ல, அப்போ யார் பேரா இருக்கும்? அக்கா பேரா இருக்குமோ இல்ல சித்து மாமா பேரா இருக்குமா? போட்டு பார்க்கலாம். ஓப்பன் ஆகல, நம்ம பேர் போடுவோம். என்ன, யார் பேருமே மேட்ச் ஆகல? அப்போ வேற யாராவது ஜெனரலான பேரா வச்சிருப்பாளோ? வேற என்ன பேர் வச்சிருக்க போறா? ஆகாஷத்தான் பேரை வச்சிருப்பாளோ? ட்ரை பண்ணி பாப்போம். சிஸ்டத்தோட பாஸ்வேர்டு ஆகாஷத்தன் பேரு தான் வச்சிருக்காளா? அப்ப ஆகாஷத்தன் அவளுக்கு அவ்வளவு பிடிக்குமா? சித்து, அங்க எள்நீ சாப்பிட்டு போலாமா? போலாம். அண்ணா 2 இளநீ கொடுங்க. சித்து, நம்ம இப்ப மீட் பண்ண கஸ்டமர் கிட்ட நான் ப்ராஜெக்ட் பத்தி நல்லா பேசினேனா? பெர்ஃபெக்ட்டா பேசுன. ஆனா என்ன, நீ ஒரு கம்பெனி எம்டியா இருந்துகிட்டு இப்படி ஒரு கஸ்டமரை தேடி போய் இந்த மாதிரி அலையும் போது தான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு. நம்ம இப்பதானே கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நிறைய பேருக்கு நம்ம கம்பெனியை பத்தி தெரியாது. அதனால ஆரம்பத்துல நாம தான் இந்த மாதிரி வெளியில அலைஞ்சு கஷ்டப்பட்டு கஸ்டமர்ஸ் அப்ரோச் பண்ணணும். அதுக்கப்புறம் நாம செஞ்சு கொடுக்கற ஒர்க் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அது மூலமா நம்ம கம்பெனியை நிறைய பேர் தேடி வருவாங்க. அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கம்பெனியை தேடி வருவாங்க. அதுக்கப்புறமா ஆபீஸ்ல உட்கார்ந்தே வேலை செய்யலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நாம தான் கஸ்டமர்ஸ தேடி அலையணும். இது ஒண்ணு தப்பு கிடையாதே.
வணக்கம் மேடம். உங்களுக்கு முன்னாடி நான் தான் ஆகாஷ் சார் கம்பெனிக்கு. தெரியும் சார். என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஆகாஷ் சார் எங்க கம்பெனிக்கு ரெகுலரா ஒர்க் கொடுத்துருந்தார் மேடம். எங்க ஸ்டாஃப் ஒருத்தர் அவரை தப்பா பேசிட்டதுனால அவர் எங்க கம்பெனியோட டீலிங்க டோட்டலா கட் பண்ணிட்டார் மேடம். இப்ப எங்க கம்பெனிக்கு ஆகாஷ் சார் மூலமா வர லாபம் எல்லாம் போயிடுச்சு மேடம். அதனால எங்க எம்டி ரொம்ப திட்டார் மேடம். அதுக்கு எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல மேடம், நீங்களே புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்க கம்பெனிக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் தரேன் மேடம். அந்த ப்ராஜெக்ட்டை நீங்க முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பல லட்சம் ப்ராஃபிட் கிடைக்கும் மேடம். இது எதுக்கு நீங்க எங்க கம்பெனி தர்றீங்க? உங்க கம்பெனில நீங்களே பண்ணலாமே. இல்ல சார், எங்க எம்டி என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாரு. எனக்கு அங்க ஒர்க் பண்ணவே பிடிக்கல. அதனாலதான் மேடம் நானும் உங்க கம்பெனில ஜாயின் பண்ணிக்கிறேன் மேடம். எனக்கு நிறைய கஸ்டமர் தெரியும், நிறைய ப்ராஜெக்ட் பிடிச்சி தரேன். இந்த ஃபைலை பாருங்க. இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பக்காவா முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்க கம்பெனிக்கு 20 லட்சம் தான் செலவாகும். ஆனா லாபம் டபுள் மடங்கா கிடைக்கும் மேடம். பாருங்க. என்ன சார் சொல்றீங்க? இதுல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிச்சு கொடுக்கறதுக்கு செலவே 40 லட்சத்துக்கு மேல ஆகும். நீங்க 20 லட்சம் அப்படின்னு சொல்றீங்க? பரவாயில்லையே மேடம், கண்டுபிடிச்சிட்டீங்களே. அதுக்குள்ள இந்த டிஜிட்டல் பிசினஸ்ல ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க. அப்போ இவங்க இம்ப்ரூவ் ஆயிட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 20 லட்சம் தான் செலவாகும்னு போய் சொன்னியா? எஸ் சார். எங்க கம்பெனில உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்டீங்க. ஆனா ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு ஃப்ராட்தனம் பண்றீங்க. உங்களெல்லாம் நம்பி எப்படி சார் கம்பெனில வேலைக்கு சேர்க்கறது? இல்ல மேடம், தெரியாம சொல்லிட்டேன். நீங்க சொல்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 40 லட்சம் ரூபாய் செலவாக வாய்ப்பு இருக்கு. ஆனா லாபம் டபுள் மடங்கு கிடைக்கும் மேடம். என்ன உங்க கம்பெனில சேர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பிடிச்சி தரேன் மேடம். அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். உங்களை பத்தி தெரிஞ்சுதான் ஆகாஷ் உங்களை டோட்டலா கட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ உங்களை நாங்க எங்க கம்பெனில சேர்த்துக்கிட்டா எங்களுக்கும் ஆகாஷ்க்கும் தேவையில்லாத மன கஷ்டம் தான் வரும். இன்னும் சொல்ல போனா உங்க மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. தயவு செஞ்சு இனிமே தொந்தரவு பண்ணாதீங்க சார். இந்தாங்க, கிளம்புங்க. ப்ளீஸ் மேடம். யோ, சார்னு மரியாதையை சொன்னா புரியாதா உனக்கு? கிளம்பி அங்க இருந்து. வட்டமான ப்ராஜெக்டை எப்படியாவது இவங்க கம்பெனி கொடுத்து இவங்களுக்கு பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணி அது மூலமா இவங்க கம்பெனியை சீக்கிரமா மூடிடலான்னு பார்த்தா உஷாராயிட்டாங்களே. சரி, நாளைக்கு இன்னொரு தடவை வந்து திரும்ப அப்ரோச் பண்ணி பார்ப்போம். சிறுத்தை, ஒரு நிமிஷம் இங்க வா. எதுக்கு வான்னு சொல்றல. எதுக்குன்னு சொல்லு, அப்பதான் வருவேன். நீ வா. அறிவியல உனக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கல, ஏன் டிஸ்டர்ப் பண்ற? பாரு. குட் மார்னிங் மேடம். பாத்தியா? என்ன பாத்தியா? இவங்கள பாக்குறதுக்காகத்தான் என்ன கைய பிடிச்சு கூட்டு வந்தியா? ஆமா. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தியா? என்ன பண்ணாங்க? ஜாலியா ஜோடியா பைக்ல வந்து இறங்கி நார்மலா உள்ள போறாங்க. என்னது நார்மலாவா? என்ன பேசுற நீ? தென்றல் மேடம் நடு நெத்தியில குங்குமம் வச்சிருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம்? ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சுதான். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? உனக்கு சுத்தமா அறிவே இல்லையா? ஏய், ரொம்ப ஓவரா பேசுற நீ. பின்ன என்ன? கல்யாணமான பொண்ணு எதுக்காக கல்யாணமாகாத பேச்சுலர் சித்து கூட இவ்ளோ க்ளோஸா சிரிச்சு பேசிட்டு வராங்க? அதுவும் சித்து இடுப்புல எல்லாம் கை போட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நாம 2 பேரும் அவங்க கண்ணு முன்னாடி தானே நிக்கிறோம். ஆனா அவங்க நம்மள கூட கவனிக்காம சித்து கூட க்ளோஸா சிரிச்சு பேசிட்டு போறாங்க. இது என்னமா வம்பா போச்சு? இது தென்றல் மேடமுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் உள்ள பஞ்சாயத்து. இதுல நீ ஏன் தலையிடுற? சீ, உன்கிட்ட போய் சொன்ன பாரு. இவ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறா? ஓ, இந்த அம்மா சித்துவ ஒன் சைடா லவ் பண்றாங்க. அதான் தென்றல சித்து கூட சேர்த்து அவ்வளவு க்ளோஸா பார்த்ததும் இந்த அம்மாவால தாங்கிக்க முடியல. தென்றல் சித்துவோட பொண்டாட்டி தாங்கிறது இவளுக்கு இன்னும் தெரியாமையே இருக்கே. சொல்லலாமா? அவளே தெரிஞ்சுக்கிட்டோம். நிலா,
பிசினஸ் விஷயமா கஸ்டமர் யாராவது வந்தாங்களா? யாரும் வரல. ஏய், ஏன் ஒரு மாதிரி இறுக்கமா இருக்க? நீ பாட்டுக்கு என்ன மட்டும் முன்னாடி ஆபீஸ்க்கு வர சொல்லிட்ட. இங்க வந்து பார்த்தா எனக்கு ஒரு வேலையும் இல்ல. சரி, ஏதாவது ஒரு ஃபைலையாவது பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஃபைலும் டேபிள்ல இல்ல. எல்லாத்தையும் டிரால வச்சு போட்டுட்டு போயிட்ட. சரி, சிஸ்டத்துலயாவது ஏதாவது பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு பாஸ்வேர்டும் தெரியல. சாரி நிலா, வழக்கமா நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது ஃபைல்ஸ்லாம் அந்த டிராக்குள்ள வச்சு போட்டுட்டு போயிடுவேன். சிஸ்டமையும் நான் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா அதை உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீ உட்காரு, நான் சிஸ்டமை லாகின் பண்றேன். அக்கா, சிஸ்டத்துக்கு என்ன பாஸ்வேர்டு வச்சிருக்க? என்ன பாஸ்வேர்டுன்னு நீயே கண்டுபிடி பார்க்கலாம். ஒருவேளை தென்றல்னு உன் பேரை வச்சிருக்கியா? ம்ஹும். அப்போ சித்து மாமா பேரா? இல்ல அப்போ நம்ம அப்பா அம்மா பேரு? இல்ல என் பேரா? அதுவும் இல்ல. அப்புறம் யார் பேரு பாஸ்வேர்டா வச்சிருக்க? ஒரு நிமிஷம் இரு. நான் ஆகாஷ் பேர் தான் பாஸ்வேர்டா வச்சிருக்கேன். ஏங்கா, உன்னோட சிஸ்டம்ல உன் பேரையோ இல்ல சித்து மாமா பேரையோ தானே பாஸ்வேர்டா வைக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு ஆகாஷா தன்னோட பேரை வச்சிருக்க? அது ஒண்ணும் இல்லடி, இந்த சிஸ்டம் ஆகாஷோட ஆபீஸ்ல இருந்து வந்தது. அவர் ஆல்ரெடி யூஸ் பண்ண சிஸ்டம்ங்கிறதுனால அவரோட பேர் தான் அவர் பாஸ்வேர்டா வச்சிருந்தாரு. என்ன புதுசா வேற ஒரு சிஸ்டம் வாங்கிக்க சொன்னாரு. நான் தான் எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணிக்கிட்டு நீங்க யூஸ் பண்ண சிஸ்டம் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் இந்த சிஸ்டமை கொடுத்து விட்டாரு. சரி, அவர் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ண சிஸ்டம், சோ அதனால சென்டிமெண்டா அவரோட பேரே பாஸ்வேர்டா இருக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். பாத்தீங்களா மாமா, அக்காவுக்கு உங்களை விட ஆகாஷா தன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஆமா, உங்க அக்காக்கு என்னை விட ஆகாஷை தான் ரொம்ப பிடிக்கும். சித்து, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சித்து, நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் தெரியுமா? நீங்க போய் இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன சொல்ற? இல்ல, தென்றல் மேடம் இந்த கம்பெனியோட எம்டியா இருந்தாலும் அவங்க மேரேஜ் ஆனவங்க. பப்ளிக் பிளேஸ்ல எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு தான் தெரியலனாலும் உங்களுக்குமா தெரியல? நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. எதுவா இருந்தாலும் நேரடியா தெளிவா சொல்லு. தென்றல் மேடம் நீங்க ஏன் பைக்ல பிக்கப் பண்ணிட்டு வந்தீங்க? இப்ப அதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? அவங்க மேரேஜ் ஆனவங்க, நீங்க கல்யாணம் ஆகாதவரு. அவங்க உங்க இடுப்புல கைய வச்சுட்டு ரொம்ப க்ளோஸா பேசிட்டு வராங்க. நீங்களும் கண்டுக்காம வரீங்க. நீங்களாவது எடுத்து சொல்லலாம்ல, இதெல்லாம் தப்புங்க, நான் கல்யாணம் ஆகாதவன், என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு சொல்லி கண்டிக்க வேணாமா? ஏன் கண்டிக்கல? ஏய், நீ என்ன என்னோட கேட் டேக்கரா? சும்மா எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க. ஓ, போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. சித்து, என்ன யாழ்னி, ஏன் கண் கலங்குற? நான் வேணும்னா கண்ணை தொடச்சு விடவா? நடந்ததெல்லாம் நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. சித்துக்கு நான் நல்லது தானே சொன்னேன். ஆனா அவர் என்னை எப்படி அவமானப்படுத்திட்டு போறாரு பாத்தியா? அவன் அப்படித்தாமா, அவன் ஒரு சிடிமூஞ்சி. அவன்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான். ஆனா நான் உனக்கு பயங்கரமா செட் ஆவேன். பத்தாததுக்கு நான் ரொம்ப ஜாலியான டைப், கொஞ்சம் ஹேண்ட்ஸமா வேற இருப்பேன். அதனால நீ இனிமே அவன்கிட்ட பேசாத. எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்டயே பேசு, என்கிட்டயே க்ளோஸா பழகு. நான் எப்பவும் உன்னை சந்தோஷமா சிச்ச மாதிரியே வச்சுக்குவேன். சரியான செல்லம்? வா, நம்ம பழகலாமா? வாங்க பழகலாம். ஏய் லூசு, நான் சித்துவை லவ் பண்றது உனக்கு தெரியாதா? தெரிஞ்சும் என்கிட்ட வந்து இப்படி விடுற அறிவில்ல? இத பாரு, முடிஞ்ச என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண, இல்லனா தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து போயிடு. இல்ல யாழ்னி, நான் என்ன சொல்ல வரேன்னா, என் லவ் சின்சியரான இப்போ போறியா? லவ். அடி பாவி, எம்மா தாயே, விட்டா கொலையே பண்ணிடுவ போல இருக்கு. ஒண்ணு வேணா, ஆளை விடு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஒரு பிஸ்னஸ் விஷயமா பேச வந்திருக்கேன். எம்டி ரூமு இதுதான் சொன்னாங்க.
ஆனா இங்க 2 பேர் இருக்கீங்களே, உங்க 2 பேர்ல யார் எம்டி? ஏன் என்ன பார்த்தா எம்டி மாதிரி தெரியலையா? எம்டி சேர்ல தானே உட்காந்துருக்கேன். சாரி மேடம், நீங்க தான் எம்டியா? வணக்கம் மேடம். ம், வாங்க உட்காருங்க. ம். சொல்லுங்க, என்ன ப்ராஜெக்ட் விஷயமா வந்திருக்கீங்க? மேடம், உங்க கம்பெனியோட டிஜிட்டல் ப்ரொமோஷன் மூலமா ஆகாஷ் சார் கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் மேடம். அதான் எங்க கம்பெனிக்கும் நீங்க டிஜிட்டல் ஒர்க் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்கலான்னு வந்தேன். தாராளமா பண்ணலாமே. உங்க கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்? எங்க கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் ஹோம் யூஸ்டு திங்ஸ் தான் மேடம். அதாவது மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மெஷின், இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ற பொருளை தான் நாங்க சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க டிஜிட்டல் ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கணும். எந்த மாதிரி டிஜிட்டல் ஒர்க் பண்ணி கொடுப்பீங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மேடம், உங்ககிட்ட தான் கேட்குறேன், நீங்க எந்த மாதிரி டிஜிட்டல் ஒர்க் பண்ணி கொடுக்க போறீங்க? அதுக்கான பேமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா? அது அது வந்து நான் சொல்றேன். நீங்களா? ஆமா சார், நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி சரி. எந்த மாதிரி டிஜிட்டல் ஒர்க் பண்ணி கொடுக்க போறீங்க? சார், முதல்ல உங்க ப்ராடக்ட்ஸ் நாங்க பார்க்கணும். அதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா? இதோ இந்த ஃபைல்ல எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு மேடம்.